கோயில் என் கிராமத்தை விட்டு போக கூடாது. நாங்க தான் அதை பரிமாறுவோம், நாங்க தான் இருப்போம், எங்களுக்கு தான் தேவை, நாங்க தான் செய்வோம், எங்களுக்கு தான் உரிமை, எங்களுக்கு தான் உரிமை, நாங்க தான் செய்வோம். முத்துக்குமார் சாமி கோயில் பெரும்பேட்டு கிராமத்துல ஏரியில கிடைச்சிது. நாங்கெல்லாம் அதை போய் பாதுகாத்து அதை ஒரு கோயிலா கட்டினோம். கட்டின பிறகு அந்த கோயிலில் நாங்க ஊர் ஊரா போய் காசு தண்டி எங்க கிராமத்துலயும் போட்டு நாங்க அந்த ஒரு கோயிலா நிக்க போட்டோம். நிக்க போட்ட பிறகு அதுக்கு தர்மகர்த்தாவா தசரத ரெட்டி இருந்தாரு ஃபர்ஸ்ட். அது இருந்த பிறகு நாங்கெல்லாம் போவோம் வருவோம். அந்த கோயிலுக்கு நல்லபடியா இருந்தது. ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாலும் நாங்க தான் கிராமத்துல காசு போட்டு பண்ணுவோம். வேற எதனா ஒரு கோயிலுக்கு செய்யணும்னாலும் நாங்க தான் காசு போடுவோம். போட்டு நாங்க அவ்வளவு சிறப்பும் சரிமா வச்சிருந்தோம். வச்சிருந்த பிறகு இப்போ ஜானகிராம் ரெட்டி கொஞ்ச நாள் பார்த்தாரு. பார்த்த பிறகு சரி அவர் பாக்குறாருன்ட்டு எங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு போனதே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருந்த பிறகு அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச பிறகு கோயில் உள்ள வந்தா எங்களை அனுமதியே பண்ணல, வெளியே போன்றவங்க. அப்படி தட்டி கேட்கறவங்க 5 பேர் மேல கேஸ் போட்டாங்க. அப்புறம் நாங்க எப்படி எங்க கோயில பார்க்க முடியும்? எங்க ஊர் கிராமத்துல நாங்க எப்படி இருக்க முடியும்? கவர்மெண்ட்டுக்கே போட்டா அப்ப நாங்க பஞ்சாயத்துல எதுக்கு இருக்கிறோம்? நாங்க பிச்சை எடுத்து கட்டணும் அந்த கோயில. நாங்க எத்தனை ஊருக்கு போனோம்? ஆவடியில பிச்சை எடுத்தோம், அம்பத்தூர்ல பிச்சை எடுத்தோம், வடகவன்ல பிச்சை எடுத்தோம், அத்தனை ஊர்ல பிச்சை எடுத்தா அந்த முருகர் கோயில நாங்க கட்டினோம். அவ்வளவு பாடுபட்ட கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் மதிப்பு கொடுக்கவில்லை. அவரு கொடுக்காததுனால அப்ப நாங்க எதுக்கு இருக்கிறோம்? அந்த கோயிலை நாங்க கட்டி பாதுகாத்து எங்களுக்கு என்ன பலம்? அப்ப நாங்க விட்டுட்டு இறங்கணுமா? எங்களுக்கு என்ன உரிமைக்குது? எல்லாத்தையும் நாங்க லாடு லகடம் நாங்க அனுபவிச்சு நாங்க கஷ்டப்பட்டு அந்த கோயில படி நெல் சம்பாரிச்சு கூட அரப்பு நெல்லை தன் முருகருக்கு போட்டு நாங்க கட்டினோம். நாங்க அப்படியெல்லாம் கட்டிட்டு எங்களுக்கு என்ன சார் இப்ப இருக்குது எங்களுக்கு? அப்ப அவர் உள்ள நான் புடிச்சு போட்டுருன்னு சொன்னா அப்ப நாங்க எப்படி எங்க முருகர் கோயில நாங்க போக முடியும்? அப்ப எங்களுக்கு என்ன உரிமை? எங்களுக்கு உரிமையே கிடையாதா? அதை தட்டி கேட்கறவங்களை போய் ரிப்போர்ட் பண்ணி 5 பேர் தாது கலங்கினாங்க. அப்ப எங்களுக்கு என்ன உரிமை இருக்குது?